காரியங்களுக்கெல்லாம் உன்னை நான் பிடிச்ச விடமே கொண்டு இருக்கணும். உன்னை ஏன் இது வரைக்கும் நான் உயிரோட விட்டு வச்சிருக்கிறது தெரியுமா? எதுலையுமே நான் லாப நஷ்ட கணக்கு பார்க்கிறேன். நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்க பொருள் உங்ககிட்ட ஏராளமா இருக்கு. அதெல்லாம் எங்க பதுக்கி வச்சிருக்கன்னு மரியாதையா சொல்லிடு. சொல்லலன்னா உன் நெஞ்சுக்குள்ள இருக்கிற உண்மை வெளியில வர வரைக்கும் உன்னை சித்திரவதை செய்வேண்டா. அப்படியா? என் தம்பியை கொன்னதை கூட நான் மறந்துட்டேன்டா. வேலு, அந்த பணம் இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லிடு, கொன்ன விட்டுறேன். நீங்க என் தங்கச்சியை கொன்னதை நான் இன்னும் மறக்கலையே. டாய், ஒழுங்கா எடுத்ததெல்லாம் கொடுத்துரு. அதை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டேன். பாத்தியாண்ண? கொடுத்துட்டேன்னு பொய்யா சொல்ற நீ? ஊரை கொள்ளையடிச்சு நீங்க சேர்த்து வச்சீங்க. உங்ககிட்ட இருந்து எடுத்து அதை நான் ஏழை ஜனங்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? அத்தனை எங்களுக்கு சொந்தம்டா. எதுயா உங்களுக்கு சொந்தம்? என்னடா எதுன்னு கேக்குற? இந்த ஊர்ல இருக்கிற நிலம் வீடு எல்லாம் எங்களுக்கு தான்டா சொந்தம். இந்த ஊரையே நாங்க தான்டா படைச்சோம். நீங்களா? அதெல்லாம் ஆண்டவன் படைச்சதியா. ஆண்டவனா? அந்த ஆண்டவனை படைக்கிறதே மனுஷன் தான்டா. மனுஷனால ஆண்டவரை போல உருவத்தை தான் படைக்க முடியுமே தவிர உயிரை கொடுக்க முடியாது. ஏண்டா? இந்த மண்ணு கூட எங்களுக்கு தான் சொந்தம். உங்களுக்கா சொந்தம்? ஆமா. மண் இருக்கே, அது நமக்கு முன்னால பிறந்தது. நாம பின்னால பிறக்கிறோம், முன்னால இறக்கிறோம். ஆனா மண்ணு இறக்கிறது. இப்ப புரிஞ்சுக்க, மண்ணு நமக்கு சொந்தம் இல்ல, மண்ணுக்குத்தான் நாம சொந்தமாயிடும். இவங்கிட்ட என்ன வேதாந்தம் பேசிக்கிட்டேன்? எனக்கு கோபம் வர்றதுக்குள்ள இருக்கிற இடத்தை ஒழுங்கா சொல்லிடு. முட்டாளுக்கு 300 தரம் சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லுவாங்க. கொள்ளையடிச்ச கை. தம்பி, இன்னைக்கு இதோட போதும். அப்புறம் வந்து சந்திப்போம். ஜாக்கிரதை.
அந்த அக்கிரமக்காரங்க இப்படி காயப்படுத்திட்டாங்களே. இது காயம் இல்ல ராணி, எடுத்த சபதத்தை இன்னும் முடிக்கலையேன்னு எனக்கு ஞாபகப்படுத்துற அடையாளம். ஆமாங்க, காலம் கடத்தக்கூடாதுதான். அதுக்குள்ள செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு முடிச்சிடணும். முடிக்கிறேன் ராணி, முடிக்கிறேன். நீங்க சபதத்தை முடிக்க நினைக்கிறீங்க, நான் என் உள்ளத்தை சொல்ல துடிக்கிறேன். உங்க தங்கச்சிக்காக நீங்க எடுத்த சபதத்தை நிறைவேற்றுறதுல உங்க மனைவி எனக்கும் பங்குண்டு இல்லையா? ராணி, ஆமாங்க, ஆனா இருந்தா ஒருத்திய மனைவின்னு சொல்லிக்க தாலி கட்டியாகணும். ஆனா ஒரு பெண்ணு ஒருத்தர மனசால நினைச்சாலே போதும், அவர் தங்க அவளுக்கு கணவன். இத்தனை நாளும் நீங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தத இப்ப நேரடியாகவே கேட்கிறேன். என்ன உங்க மனைவியா ஏத்துக்குங்க. உங்களோட வாழ நான் காத்துட்டு இருக்கேங்க. ராணி, பாறையில விதைய தூவிட்டு நீ வீணா காத்துக்கிட்டு இருந்த. இல்லைங்க, நான் பந்தலுக்கு கீழே தான் விதைய தூவி இருக்கேன். அது கொடியாகி படராதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ராணி, நீ விளைய வேண்டிய பயிரு நான் விளைஞ்சு முதிர்ந்த கதிர். நீ ஒருத்தரோட சந்தோஷமா வாழ வேண்டியவ, நான் ஏற்கனவே ஒருத்தியோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் கல்யாணமானவன் ராணி, கல்யாணமானவன். என் முடிவை மாத்திக்க முடியாது, உன் எண்ணத்தை மாத்தி. ஏதோ ஆபத்து. ஊரே குழந்தை விட்டு அறியுதண்ண. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்.
அடிச்சு உனக்கு நான் பால் வாக்குறேன்னு சொன்னேன். அந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேம்மா, செஞ்சு முடிச்சுட்டேன். அதிகாரி தன் கடமையை செய்யட்டும். உங்கள் அன்பு எப்போதும் எனக்கு துணையாக இருக்கும். இந்த கோலத்துல பார்க்க பிள்ளையா பெற்று நம்ம யாருக்கு என்ன கொடுமை செஞ்சோம்? கடவுள் நம்ம குடும்பத்தை இந்த நிலைக்கு ஆகிட்டானப்பா. அழாதீங்கம்மா, நாம அழுத காலமெல்லாம் போச்சு. நீங்க சாதாரண மகனை பெற்ற தாய் இல்லம்மா, அக்கிரமக்காரங்களை அழிச்சு ஊருக்கு உழைச்ச மகனை பெற்ற தாய். நீங்க கலங்க கூடாதுமா, கலங்கவே கூடாது. பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லு. வேலு நல்லவனா இருக்கலாம், ஆனா சட்டப்படி அவன் குற்றவாளி. இருந்தாலும் அவனுடைய நல்ல செய்கைகளை மேலதிகாரிகளிடம் சொல்லி சீக்கிரத்திலேயே அவனை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்கிற அமைதியாக